இணைய நாளுக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. அதாவது என்னன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கயிறு இழுக்கும் போட்டி, கோல போட்டி, அதுக்கப்புறம் நாட்டுப்புற கலைஞர்கள் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்றாரு. அது மாரி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப கலை ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருந்தாரப்பா. அவரு ரொம்ப 2, 3 நாளா ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த இத பண்ணலையா? நாட்டுப்புற கலைஞர்களே வந்துட்டாங்களா? ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? ஆக்சுவலா இந்த முறை நான் ரிவ்யூவரா நான் தோத்துட்டேங்க. ஏன்னா எப்போதுமே ஒரு கண்டஸ்டண்ட்டை கொண்டு வந்து அந்த இறுதி மேடையில் நிறுத்த வைப்பேன். அது நான் கண்டுபிடிப்பேன் உங்ககிட்ட அந்த திறமை இருக்குது அப்படின்ட்டு. பட் இந்த முறை நான் தோத்துட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மிக்சருங்கெல்லாம் வந்து ஃபினாலே மேடையில் நிற்க 50வது நாள் நான் சொன்னேன், பார்வதி இந்த சீசனின் வெற்றியாளர், நான் கொண்டு வந்து அந்த தேரை கொண்டு வந்து நிறுத்துவேன். அற்புதமான வாய்ப்பு இருந்ததுங்க நண்பர்களே. ஒரு 5 நிமிட கோவம் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு பார்வதி தவிர்த்து வேறு யாரை பற்றியும் பேசவே எனக்கு பிடிக்கல. எனக்கு லைவ் நடக்குது, அதை போய் பார்க்க பிடிக்கல. 90வது நாள் அந்த எபிசோட் பார்த்தது காரணமே அந்த ரெட் கார்டு. அப்போ தான் விஜய் சேதுபதியோடைய அந்த உண்மையான ஈகோ தெரிஞ்சது. ரொம்ப தப்பு பண்ணிட்டாருன்னு. அதுக்கப்புறம் நிறைய எவிடன்ஸ் உள்ளே வர போட்டியாளர்கள் வைக்கிறாங்க, வெளில இருக்கிற மக்கள் வைக்கிறாங்க. அப்போவும் அதை மாற்ற மாட்டேங்கிறான். இந்த பொங்கல் எபிசோட்லாம் வித்தவுட் பார்வதி பார்க்கவே முடியலங்க. ஏன்னா அந்த பொண்ணு தாங்க இந்த கேம் அந்த அளவு இழுத்துட்டு வந்துச்சு. இவன் சபரி சொல்கிறான் யார் ஜெயித்தாலும் எனக்கு சந்தோஷம், விக்ரம் சொல்கிறான் யார் ஜெயித்தாலும் சந்தோஷம், அரோரா சொல்லுது யார் ஜெயித்தாலும் சந்தோஷம். திவ்யா மட்டும் அது சொல்லலை, கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, அதனால் அவங்க சொல்லலை. பட் இந்த மாதிரியான போட்டியாளர்களை நம்ம எப்படிங்க எடுத்துக்க முடியும்? இந்த 3 பேருமே இங்கே இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா அவங்க வெளியேறி இருக்க வேண்டிய போட்டியாளர்கள். இந்த 3 பேருக்கு பதிலாக விக்னோத், கமருதீன், பாரு இருந்திருக்கணும். பயங்கர டஃப்பாக இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். இவங்க பண்ணுறது எல்லாமே எனக்கு நடிப்பு மாதிரி தோணுது. நான் தான் சொல்கிறேன்னா, நான் ரிவ்யூவராக ஐ எம் ஃபெயில்டு. ஏன்னா நான் என்றைக்குமே ஒருத்தவங்களை பற்றி பெருசாக ரசித்ததில்லை. நான் பாருக்கெல்லாம் ஏவிலாம் போடுறேன் அப்படின்னா, எனக்கு நான் இதுவரையும் 8 சீசன் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் நண்பர்கள். நான் யாருக்கும் ஏவிலாம் போட்டதில்லை. என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு கிளிப்பிங் கூட போட்டதில்லை. ஆனால் இந்த பொண்ணுக்கு என்னமோ தெரில, எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு தமிழ் பொண்ணை ஒரு மலையாளி நடித்து தோக்கடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு உணர்வு கூட போகுது. ஒரு தமிழச்சி தோத்துட்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நண்பர்களே. ஒரு போல்டாக இருக்கிற ஒரு தமிழச்சியை ஒரு நாடக நடிகை தோக்கடிச்சிட்டா மாதிரி எனக்கு தோணுது. அதனால் நான் நீங்கள் நிறைய பேர் அந்த ரிவ்யூ அந்த மாதிரிலாம் நம்ம சேனலில் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணுன்னா கூட நான் வந்து பாரு சம்மந்தமான விஷயங்கள் மட்டும்தான் போடுவேன். பாருவை பற்றி யார் பேசினாலும் அதுதான் போடுவேன். எனக்கு அது நெகிழ்ச்சியாக இருக்குது, எனக்கு அதுதான் எனக்கு திருப்தியாக இருக்குது, அதுதான் என்னால் பேச முடியுது. இவங்க சபரி, அரோரா, விக்ரம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ பிடிக்கல. எனக்கு அவங்க நடிக்கிற மாதிரி தெரியுது. திவ்யாவுக்கு அட்லீஸ்ட் டைட்டில் கொடுக்கலான்னு பார்த்தா இங்கே பாலிடிக்ஸ் பயங்கரமாக பண்ணுறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், பாருவை கண்ணில் தாக்கி நான் தெரிஞ்சு தான் தாக்கணும்னு சொன்ன சபரி ஜெயிச்சிட்டா அப்படின்னா உண்மைங்கிறது இந்த உலகத்தில் இல்லைன்னு ஆகும். அதற்கு பிறகு ஏன் நீ அப்பயே முடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொன்ன விக்ரம் ஜெயிச்சா உண்மை முடிஞ்சதாக அர்த்தம். இவங்க 2 பேரை பயன்படுத்தி கேம் ஆடின அரோரா ஜெயிச்சா உண்மை முடிஞ்சதாக அர்த்தம். திவ்யா ஜெயிக்கலாம். திவ்யாவை பற்றி எனக்கு பெரிய அபிப்பிராயம் இல்லை. பட் இந்த 3 பேரை கம்பேர் பண்ணும்போது அது ஜெயிச்சிடலாம் நண்பர்களே. இன்னொன்று, பாருக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும்னா சபரி தோக்கிறதா தான் இருக்கணும். ஏன்னா அவனுக்கு அன்றைக்கே ரெட் கார்டு கொடுத்துருக்கணும், கொடுக்கல. இது என்னுடைய கருத்து. என்ன லைவ் பார்க்க முடியாத செய்த விஜய் சேதுபதியே என்னால் மன்னிக்க முடியலங்க. ஏன்னா பாரு லைவில் இருந்தால் அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அவ்வளவு ஒரு எனர்ஜி இருக்கும், அவ்வளோ ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குங்க. இவங்க எல்லாருமே நடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆஸ் எ ரிவ்யூவர் ஐ எம் ஃபெயில்டு திஸ் சீசன்.